இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. ஐயோ, எல்லாமே வீணா போயிடுச்சு. மாமா மட்டும் அந்த நேரத்துல சங்கு ஊதாம இருந்திருந்தாருன்னா பூஜா எல்லா உண்மையையும் சொல்லிருப்பா தெரியுமா? நாகேஷ் சொதப்பிட்டா, எல்லாமே வீணா போச்சு. அந்த கட்டடத்துல என்ன நடந்ததுன்னு அவ சொல்லி இருப்பா. அதுக்குள்ள மணி அடிச்சு கெடுத்துட்டான். எதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாம வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டாக்டர் இருக்காருல்ல, அதான் அந்த மந்திரம் எல்லாம் பண்ணுவாரு அந்த டாக்டர். அவர் மறுபடியும் ஏதாவது மந்திரம் செஞ்சு நம்ம பூஜா கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வரவழிக்கத்தான் போறாரு. இல்ல விமலேஷ், மறுபடியும் உடனடியா பூஜாவுக்கு ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. 2-3 நாள் கழிச்சு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர்? ஏன்னா திரும்ப திரும்ப ஹிப்னடைஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் அதிகம் தான் ஆகும். அதனால பூஜாவோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்து 2-3 நாளைக்கு அப்புறம் தான் அவங்கள ஹிப்னடைஸ் பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. டாக்டர் சார், அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வேலையை முடிக்கலாமா? பூஜா சொன்ன அந்த பழைய கட்டடம் எங்க இருக்குன்னு நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். நானும் ராஜாவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறோம். ஒருவேளை அங்க ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்கலாம் இல்லையா? இல்லனா அங்க ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? ஓகே வாங்க ராஜா, அங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். நாங்க வரோம் டாக்டர் சார். போல ராஜா. இதே பில்டிங் தான். 4 வருஷத்துல எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு. எல்லாமே அப்படியே இருக்கு. வாங்க ராஜா, உள்ள போய் பார்க்கலாம்.